முக்கியமாக எனக்கு அதில் நெருடலா பட்டதே, இவர் ஒரு ஆர்டிஓ. அந்த அம்மா ஒரு அரசு பள்ளி ஆசிரியை. 2 பேருமே 2 பேருமே கல்வியிலயும் மேலானவர்களா இருந்திருக்காங்க, பொருளாதார ரீதியிலயும் மேலானவர்கள். ஆனால் இந்த சாதி வந்து மண்டைக்குள்ள இருந்த சிக்கல் தான் இதுக்கு காரணம், அடிப்படை காரணம். இப்போ அவரு கூட ஆர்டிஓ. அது ஒரு கரடு முரடான தொழில், ஏதோ ஒண்ணு இதுன்னு போயிருங்களேன். இந்த அம்மா ஆசிரியை. எவ்வளோ விஷயங்கள் படிச்சிருப்பீங்க நீங்க. சமூகத்துக்கு சொல்லிக் குடுக்க வேண்டிய சமூகத்துக்கு இடத்துல நீங்க இருக்கீங்க. உங்கட்ட படிக்கிற குழந்தைக்கு, "தீண்டாமை ஒரு பாவச் செயல்" அப்படின்னு புத்தகத்துல இருக்கிறத நீங்க எப்படி சொல்லிக் குடுத்துருப்பீங்க? உளப்பூர்வமா சொல்லிக் குடுத்துருப்பீங்களா? இந்த மனநிலையில இருக்கிற ஆள உங்களால உளப்பூர்வமா சொல்லிக் குடுத்துருப்பீங்களா? நீங்க ஒரு ஆசிரியையா இருக்கீங்க. வேற எவன்னா கூட வேற. ஒரு ஆசிரியை தொழில் இருக்கவன், அவன் ஒரு அந்தணன், அவன் ஒரு குரு, அவன் சமூகத்துக்கு நல்ல விஷயத்த சொல்லிக் குடுக்குறவன். அவன் தான் ஐயன். அவனே வந்து இப்படி தவறா இருந்தால், அந்த சமூகம் எப்படி இருக்கும்? இந்த த து தூத்துக்குடியில இங்க ஒரு பையன்ட்ட ஒரு ஆசிரியை வந்து பேசுனாங்க. அவன் வந்து சாதி சம்மந்தமான்ட்டு. அந்த பையன் சொன்னான், அந்த பையன் பேரு கூட ஏதோ பேரு, நல்ல பேரு. அவன் சொன்னான், "டீச்சர் அவங்களும் எல்லாம் ஒண்ணு தானே டீச்சர்" அப்படின்னு ஒரு வார்த்தை ம். சொன்னான். இவ்வளத்துக்கும் அவன் அந்த பையன் அட்டவணை பிரிவு கூட கிடையாது. இந்த அம்மா வந்து அட்டவணை பிரிவுக்கு எதிரான ஒரு அரசியல அந்த பையன தூண்டி விட்டு பேசுறாங்க. இவங்க ஒரு ஆசிரியை. ஆனா அந்த ஆசிரியைக்கு அந்த பையன் அந்த படிக்கிற பையன் வந்து சொல்றான். வகுப்பெடுத்தான். "எல்லாரும் ஒண்ணு தானே டீச்சர்" அப்படின்னான். அப்போ ஆசிரியைகள் ஆசிரியர் பிரிவு எவ்வளோ மோசமா இருக்குன்னு பார்த்துக்கங்க. நீங்க என்ன சாதிய ஒழிச்சிருவீங்க? என்ன சாதிய இது பண்ணிருவீங்க? நீங்க குழந்தைங்கள்ட்ட வந்து பள்ளிக்கூடம் உங்கட்ட இருக்கிற வரைக்கும், பெற்றோர்கள்ட்ட வீட்ல இருக்கிறத விட குழந்தைங்க வந்து பள்ளிக்கூடத்தில தான் அதிகமா இருக்காங்க. உங்கள நம்பி தானே விடுறோம். அந்த குழந்தைகளுக்கு நீங்க என்ன போதிக்கணும்? நீங்க ஆசிரியர்களே இவ்வளோ கேவலமான புத்தியோட இருந்தீங்கன்னா, எப்படி சமூகத்துக்கு வந்து நல்ல சிந்தனைகள் வரும்? எப்படி அடுத்த தலைமுறை நல்ல சிந்தனையோட வரும்? நீங்க ஒரு மாணவன்ட்ட இப்படி பேசுறீங்க. அந்த மாணவன் பிறகு இன்னொரு மாணவன வெட்டத்தானே செய்வான். பள்ளிக்கூடத்துக்கு அருவாள கொண்டு வரான் மாணவன்னா, ஆமா நீ வாத்தியான் இந்த லட்சணத்துல இருக்க, டீச்சர் இந்த லட்சணத்துல இருக்க. அப்போ அவன் படிக்கிற பையன் அருவாள கொண்டு வராம என்ன பண்ணுவான்? அருவாள எடுத்துட்டு வந்து ஒரு பையன வெட்டுறாங்கல்ல. ஏன் நடக்குது? ஏன்னா ஆசிரியை அந்த லட்சணத்துல இருக்காங்க. பள்ளிக்கூடமே வந்து முற்போக்கு சிந்தனையில இல்ல. 1, 2 ஆசிரியர்கள் இருக்கலாம். நம்ம மொத்த பேரையும் அப்படி நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் வந்து பெருவாரியான ஆசிரியர்களுக்கு இந்த சமூக நீதி சம்பந்தமான பார்வைகளோ, பகுத்தறிவு சிந்தனைகளோ கிடையாது. அவர்கள பொறுத்தவரைக்கும் அ அகவிலைப்படி, போனஸு இந்த மாரியான விஷயங்கள் மட்டும் தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. வேற எந்த வாசிப்பு இருக்கு?